ஐபிஎல் 2024 தொடக்க கட்டத்தில் தான் இப்போ இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எல்லாம் டீம் திரு 4 கேம் 3 கேம் 5 கேம் இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்காங்க. யார் ஆர்சிபி மட்டும் 5 கேம் ஆடிட்டாங்கப்பா, 4 மேட்ச் தோற்றுருக்காங்க. அவங்க கம்பேக் வருவாங்களா அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக கணிக்கவே முடியல. பட் மும்பை 3 தோல்வி, இது 4வது கேம் இல்லையா? ஆனால் இவங்க 10வது இடத்துல தான் இருக்காங்க இல்லையா? ஆனால் இவங்க கூட விளையாடுறதுக்கு எல்லா டீமும் பயப்பட தான் செய்வாங்க. இவங்க டீமுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இனிஷியலாக வந்து ஒரு பிரேக்கிங் இருந்தது. ரோஹித் சர்மாவை கேப்டனாக போட்டாங்க அப்படின்னா ஹார்திக் பாண்டியாவுக்கு எதிராக அவங்க ரசிகர்களே வந்து போவ் பண்ணது வந்து கிரிக்கெட்டு உலகிலே ஒரு மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. இப்போ எல்லாமே சரியான மாதிரி தெரிஞ்சுதுங்க இந்த மேட்ச்சு. ஏன்னா ரோஹித் சர்மா அவருடைய ஸ்டார்ட் சொல்லணும். என்றைக்குமே கண்ணில் ஊற்றிக்கிற ஒரு பேட்டிங்னா இந்தியாவை பொறுத்தவரையும் ரோஹித் சர்மா தான். அவர் அடிக்கிற சிக்ஸாக இருக்கட்டும், பவுண்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்னொன்று டீமுக்காக ஆடுவாருங்க. அதுதான் ரோஹித் சர்மாவுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல்னே நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இண்டிவிஜுவலுக்காக விளையாட மாட்டார். இந்த மேட்ச்சில் கூட 50லாம் அவர் பார்க்கல. அப்படி அந்த 3 பால் ஒரு மாதிரி டாட் ஆகுது, அப்புறம் போல்ட் ஆகுறாரே தவிர்த்து அது கூட 25 பால்லேயே அடிச்சிடுறாரு 49 ரன். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டார்ட்னு சொல்லலாம். இஷான் கிஷன் நல்லா பண்ணார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நம்ம சூரியகுமார் யாதவ் ஃபஸ்ட்டு பாலே திட்டத்தட்ட காலில் விழுது. அது டிஆர்எஸ் போவாங்களான்னு பார்த்தோம், போகலை. 2வது பால் பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டு அவுட் ஆகிட்டார். டைமிங் மிஸ் ஆச்சு, அவ்வளோதான். ஏன்னா அது கொஞ்சம் 115 நாளைக்கு பிறகு மீண்டும் உள்ளே வராரு இல்லையா? அது கண்டிப்பாக இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் சூரியகுமார் யாதவ் வந்ததுக்கு பிறகு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுடைய அட்மாஸ்பியர் எந்த அளவு சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்கணும். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஹார்திக் பாண்டியா நடுவில் வந்து ஒரு 39 ரன் அடித்தார் 33 பாலில். பட் டிம் டேவிட் அவர் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் எல்லோரையும் திரும்பி பார்க்க வச்சுட்டாரு. ஷெப்பர்ட் இவர் எந்த டீமில் பார்த்தாரு இவ்வளோ நாளா அப்படின்னு கேட்குற மாதிரி ரொம்ப சூப்பருங்க. கடைசி ஓவரில் நோக்கியாவோட ஓவரில் 32 ரன். இதெல்லாம் வந்து அட்டகாசமான ஃபினிஷ். 200 தொடுமா அப்படின்னு ஒரு கட்டத்தில் யோசிச்சுட்டு இருக்கும்போது 210 220 அடிக்கணும் போது 234 போயிட்டாங்கங்க. அதுதாங்க மும்பை வந்து எப்போதுமே வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு சைடு தான். அவங்க இப்போ இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க பாட்டுக்கு மேலே ஏறி வருவாங்க. இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ரொம்ப அழகாக அவங்க பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா, முகமது நபியை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நல்ல பவுலர், நல்ல பேட்ஸ்மேன். அவர் பேட்டிங் இன்னைக்கு கிடைக்கலனா கூட நல்லா பவுலிங் பண்ணுவார். இன்னொன்று ரொம்ப ஹார்ட் ஒர்க்கருங்க அவர் முகமது நபி. அவர் உள்ளே வந்திருக்கிறது குட் சைன். அதுமாரி மத்வால் வந்து இதில் இருக்கார், இம்பேக்ட் பிளேயரில் உள்ளே வந்துடுவார். அப்போ மத்வால், பும்ரா, சாவ்லா, முகமது நபி, ஹார்திக் பாண்டியா ரொம்ப சூப்பராக இருக்குது. பவுலிங் அட்டாக்கும் அந்த கோட்ஸே தான் இன்னும் அவர் எடுபடலை. ஷெப்பர்ட் இன்றைக்கி எடுபட்ட மாதிரி கோட்ஸேவும் எடுபட்டால் மும்பையை கையில் பிடிக்க முடியாதுங்க. சரி, டெல்லிக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 234ங்கும் போது பெரிய அளவு போராடணும் அவங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். பட் இன்னைய நாளை பொறுத்த வரைக்கும் மும்பை கம்பேக் கொடுத்துருக்காங்க.